வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா, மயங்க வைத்து உயிரை பிடுங்கும் ஆட்கொள்ளி மரம். ஆபத்தான பயணத்தில் கிடைத்த கொல்லிமலை ரகசியங்கள். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை பார்க்க போறோம். பேய் இருக்கா இல்லையா? இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. இதற்கான பதில் இதுவரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. இயற்கை நமக்கு பல விசித்திரங்களை கொடுத்துருக்கு, அது இன்னமும் நம்மளை ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி நமக்கு புரியாத ஒரு மர்மமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த உலகத்துல நிறைய ஆபத்துகள் இருக்கு. காட்டுப்பகுதியில பயணம் செய்யும் போது ஒரு மனுஷனுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஆபத்து வரும்? ஏதாவது விலங்கு நம்மளை தாக்கலாம், மோசமான பறவைகளால நமக்கு பிரச்சனை வரலாம், அங்க இருக்கிற பாம்புகள் நமக்கு அச்சுறுத்தல் கொடுக்கலாம். ஆனா இப்படியெல்லாம் இல்லாம சிவனேன்னு நிக்கிற ஒரு மரம் நமக்கு ஆபத்தை கொடுத்தா, அது நம்மளோட உயிருக்கும் இருப்புக்கும் எதிரா இருந்தா என்னதான் செய்யறது? கொல்லிமலையில இருக்கிற ஒரு பகுதியில இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கிறதா கேள்விப்பட்ட எங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஒரு மரம் அங்க வர்ற மனிதர்களை தன்னோட சிறப்பால ஈர்த்துக்கிட்டு அவங்கள சாகடிக்குதுன்னு கேள்விப்பட்ட பிறகு அந்த இடத்தை நோக்கி நம்ம போவோமா என்ன? ஆனா நம்ம மண்ணில் உலவும் மர்மங்கள் டீம் அங்க போகிற ரிஸ்கை எடுத்தாங்க. ஆட்கொள்ளி மரம்னு சொல்லப்படுற அந்த மரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமாக இருந்ததால நாங்க கிளம்பிட்டோம். என்ன ஆனாலும் அதை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு முடிவோட நாங்க இருந்தோம். இறந்த மனுஷங்களை கூட உயிர்ப்பிக்கிற சஞ்சீவி மூலிகைகள் கொல்லிமலையில இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கும். அந்த மாதிரி உயிர் காக்கிற சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருக்கிற இடத்துக்குள்ளேயே உயிரை பறிக்கிற தாவரங்களும் நிறைய இருக்கு. அதுதான் இயற்கையின் நியதி. எங்க மருந்து இருக்கோ அங்கதான் காயங்களும் இருக்கும். அதனாலதான் இந்த கொல்லிமலையில நமக்கு வேண்டிய பல தீர்வுகள் கிடைச்சாலும் அதே அளவுக்கு ஆபத்துகளும் சேர்ந்து கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான மரம்தான் ஆட்கொள்ளி மரம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை பத்தி இங்க இருக்கிற ஆதி குடிகள் எப்பவுமே ரொம்ப தெளிவோட இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்க கிட்ட இந்த மரத்தை பத்தின விவரம் கேட்டோம். ஆனா அவங்களும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மனப்பூர்வமா அப்படி சொல்லலன்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறத எங்களால உணர முடிஞ்சது. அந்த பயத்துக்கு பின்னாடி அந்த ஆட்கொள்ளி மரத்தை பத்தின உண்மை பதுங்கி இருக்கலாம். அதனால இத பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைக்கதான்னு தெரிஞ்சுக்க சில சித்த மருத்துவர்களை சந்திச்சோம். அவங்க கிட்ட இருந்த சரியான பதில் கிடைக்கல. விஷத்தன்மை வாய்ந்த செடிகளும் மரங்களும் இங்க நிறைய இருக்குன்னு சொன்னவங்க ஆட்கொள்ளி மரத்தை பத்தி மட்டும் சொல்லவே இல்லை. மறுபடியும் நேரடியா விசாரிக்காம மறைமுகமா விசாரிச்சு சில தகவல்களை திரட்டினோம். அந்த தகவல்களை அடிப்படையா வச்சு ஆட்கொள்ளி மரத்தை பார்த்தே ஆகணும்னு எங்க பயணத்தை தொடர ஆரம்பிச்சோம். கொல்லிமலையில இருக்கிற மூலிகை வனத்துக்குள்ளேயே இந்த ஆட்கொள்ளி மரம் இருக்குன்னு அவங்க சொன்னதால நாங்க அதுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சோம். ஆனா கொஞ்ச தூரம் பயணிச்ச பிறகு நாம சரியான இலக்க நோக்கி பயணிக்கிறோமான்னு எங்களுக்கு தோணல. இந்த இடத்துல இல்லனா
இன்னொரு இடத்துல அது இருக்கும்னு எங்களுக்கு தகவல் சொன்னவங்க சொல்லியிருந்தாங்க. 2 மலைகள் ஒன்னா சேரக்கூடிய பகுதிகளில் இருக்கிறதா கிடைச்ச தகவலை அடிப்படையா வச்சு அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சோம். கொல்லிமலையோட வேற ஒரு பகுதியில நாங்க நடந்துகிட்டு இருந்தோம். எங்களை தவிர இங்க யாரும் இந்த பகுதியில இல்ல. ஒருவேளை அந்த மரத்துக்கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டாலும் எங்களை மீட்டு கொண்டு வர உதவிக்கு யாரும் இல்லை. பயம் நிரம்பிய பயணமா இருந்தாலும் அதை ரசிச்சுக்கிட்டே நடந்தோம். இங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சு நடந்தப்பவே அங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க யாருன்னு தெரியாம நாங்க திகைச்சோம். எங்க கிட்ட வந்தவங்க அவங்களா பேசினாங்க. யாருண்ணே நீங்க? ஆனால் நம்ம சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கோண்ணே. இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை கொல்ற மாதிரி ஒரு மரம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் யாரும் வரக்கூடாதுண்ணே. இல்லைண்ணே, நம்ம கொஞ்சம் கேட்டுட்டு தான் வந்துருக்குறோம். சரிண்ணே. இல்லை, அதான் அந்த மரத்தை தேடி தானே போயிட்டுருக்கு. நீங்கண்ணே? நாங்கள் இதே ஊர் தானே. எங்கள் ஊரில் வயசான ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. வைத்தியரை பார்க்க போயிட்டு இருந்தோம். வர வழியில் தான் பார்த்தோம் நீங்கள் இருக்கீங்க. அதான் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். சரி சரிண்ணே. அந்த மரத்துக்கு எப்படி போகிறதுன்னு மட்டும் கொஞ்சம் வழி சொல்லுங்க. ஆனால் இன்னும் ரொம்ப தூரம் போகணுண்ணே. அப்படியா? ஆமாம், அது அந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிண்ணே, நாங்கள் பார்த்துக்கிறோன்னா நீங்கள் அதை வழி காட்ட முடியுமா? வேணா பாதையை வேணா காட்டுறோம், நீங்கள் போகிறதுனா போகலாம். சரி, ஓகேண்ணே. சரிண்ணே. உங்கள் பேர்? என் பேர் கலையரசண்ணே. எங்களோட ஆர்வத்தையும் தேடல் உணர்வையும் புரிஞ்சுக்கிட்ட அவங்க உதவிக்கு ஆள் இல்லாம இங்க போவே கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச தூரம் வரைக்கும் எங்களோட பயணம் செய்ய சம்மதிச்சாங்க. மனிதனுடைய வாழ்க்கையில பயணம்ங்கிறது ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த அலாதியான உணர்வை கொடுக்கும். இதுவே உயிருக்கு ஆபத்தான பயணம்னு சொல்லும்போது அது வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம டீம் டிராவல் பண்ணியிருக்காங்க. சித்தர்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியறதா சொல்லப்படுற ஆட்கொல்லி மரத்தை தேடி நம்முடைய டீம் பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு எதிர்பாராத பல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. பாதையே தெரியாம நடந்துகிட்டு இருந்த எங்களுக்காகவே இந்த 2 பேரை யாரோ அனுப்பி வச்ச மாதிரி இருந்தது. சித்தர்களுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்க அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சோம். இப்படி பயணிக்கும் போது சித்தர்கள் பத்தின சில விஷயங்கள் எங்களுக்கு நினைவுக்கு வந்தது. சுவாச பயிற்சிகள் மூலமா சித்தர்கள் தன்னைத்தானே உணர்ந்து தங்களோட உடல் இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனுஷனுக்கு வரக்கூடிய நோய்கள் மற்றும் ஆபத்துகளை எந்த ஒரு அறிவியல் துணைக்கருவியும் இல்லாம கண்டுபிடிச்சிருக்காங்க. இயற்கை நமக்கு வர்ற ஆபத்துகளுக்கெல்லாம் தீர்வுகளை மூலிகைகள் மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறதையும் அதை அறியாம இத்தனை வருஷங்களா நாம இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு அவங்க அந்த மூலிகைகள் இருக்கிற பகுதிகளுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதையெல்லாம் முதல்ல தங்களுக்கே சோதனை பண்ணி பார்த்து எதுக்கு எந்த மூலிகை சரின்னு தேடி கண்டுபிடிச்சு நமக்காக அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா சில ஆபத்தான மரங்களையும் செடிகளையும் பத்தி நிறைய தெரிஞ்ச அவங்க அதுல சிலவற்றை மறைக்கவும் செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஆபத்தான மரங்கள் செடிகள் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா தீயவர்கள் அந்த மாதிரி மரங்களை பயன்படுத்தி மக்களுக்கு நிறைய இடையூறுகள் கொடுக்கலாம்னு நினைச்சுதான் அதை பத்தி ஓலைச்சுவடிகள்ல பெருசா சொல்லாம மறைச்சிருக்கலாம். அதனால தானோ என்னவோ இந்த ஆட்கொள்ளி மரம் பத்தின தகவல்கள் சரியா கிடைக்காம அங்கங்க நிஜம் போலவும் சிலர் அப்படிப்பட்ட ஒரு மரமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை குறையல. மலைவாசி இளைஞரை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தோம். கொஞ்ச தூரம் போன போது அங்கிருந்த ஒரு செடியை எங்களுக்கு காட்டின அந்த மலைவாசி நபர் அதை பத்தி அவர் கொடுத்த விளக்கத்திலே இயற்கையோட எவ்வளவு நெருக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த காய் பார்த்தோம் நாளைக்கு பழமா மாறினதுக்கு அப்புறம் இயற்கை ஷாம்பை யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக கடையில் வாங்குற ஷாம்புக்கு பதிலாக இந்த ஷாம்பு இதை நம்ம அந்த காயை வந்து கையில் பிழிஞ்சு விட்டு தலையில் தேய்ச்சோம் நாளைக்கு நுரம் நல்லா வரும். அழுக்கும் போகும் தலையில். பொடுகு இந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுண்ணே. இதுவும் மூலிகை செடி தானே. கடைகளில் போய் நாம ஷாம்பு வாங்குறோம்.
ஆனா இங்க இருக்கிற மலைவாசிகள் செடிகள்ல இருந்து ஷாம்புவை பறிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி செடிகளை நாமளும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வளர்க்க முடியுமான்னு கேட்க, இந்த மலையில வளர்ந்த செடி வேற எந்த இடத்துலயும் வளராதுன்னு அந்த மலைவாசி இளைஞர் சொன்னார். ஒரு ஷாம்பு ஃபேக்டரியே அப்படியே பிடுங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போலாம்னு நினைச்ச எங்களுக்கு இந்த பதில் ஏமாற்றம் கொடுத்தது. கொஞ்ச தூரம் பயணிச்சு போனாதான் ஆட்கொள்ளி மரம் இருக்கிறதா சொல்லப்படுற இடத்தையே அடைய முடியும்னு சொன்னாங்க. அதுக்கு மேல தனக்கு வேலை இருக்கிறதால எங்களை விட்டு அவர் கிளம்பிட்டாரு. அண்ணே வந்துட்டுண்ணே. அங்கே மலை தெரியுதுல்லண்ணே. ஆமாம், அங்கே போனோம் அப்படி நாளைக்கு போயிடலாண்ணே. அந்த மலைக்கு அதில் ஒரு 2 கிலோமீட்டர்ண்ணே, 2 கிலோமீட்டர் வரும். நீங்கள் போயிடலாம். நாங்களும் போனோம்னா 1 கிலோமீட்டர் நாங்கள் கிராமத்துக்கு போயிடலாம். சரி, பார்த்து போகிறீங்களாண்ணே? நாங்களும் அப்படியே போகிறோம். இதுவரைக்கும் அவர் போற பாதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த எங்களுக்கு இப்படி பாதியில விட்டுட்டு அவர் போறதை நினைச்சா வருத்தமாவும் பயமாவும் இருந்தது. அடுத்து எங்களுக்கு தெரியாத பாதையில மறுபடியும் நாங்க பயணிச்சாகணும். மனித உயிர்களை ஈர்த்து கொள்றதா சொல்லப்படுற இந்த ஆட்கொல்லி மரம் இருக்கா இல்லையான்னு நம்ம டீம் தேடி போறப்போ நம்ம டீமை சேர்ந்த ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நம்ம டீம் சோர்வடையாம இலக்கை நோக்கி பயணிச்சிருக்காங்க. சித்தர்கள் கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற இந்த ஆட்கொல்லி மரம் கடைசியில நம்ம டீமுக்கு கிடைச்சதா இல்லையான்னு பார்க்கலாம். மனசை திடப்படுத்திக்கிட்டு நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். அந்த வெட்டவெளி கொஞ்ச தொலைவுல முடிஞ்சு மறுபடியும் அடர்ந்த காடு எங்களை வரவேற்க ஆரம்பிச்சது. உள்ளே பயணிக்க எங்களோட இருந்த பாதிக்கப்பட்ட நண்பர் கொஞ்சம் கூடுதல் சோர்வோட இருந்ததால நாங்க அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தொடர்ந்து பயணிச்சு அந்த ஆட்கொள்ளி மரத்தை கண்டுபிடிச்சே தீரணும்னு திட்டமிட்டோம். இப்ப எங்க முன்னாடி 2 பாதைகள் பிரிஞ்சு போச்சு. நாங்க ஒரு முடிவுக்கு வந்தோம். எல்லாரும் சேர்ந்து ஒரே பாதையில தேடிக்கிட்டு இருந்தா இலக்க அடைய முடியாது. அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் பயணிக்க துவங்கினோம். இந்த சமயத்துல எங்களுக்கு அந்த ஆட்கொள்ளி மரத்தை பத்தி கேள்விப்பட்ட விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. அந்த மரத்தை சித்தர்கள் மட்டுமே ஈஸியா கடந்து வந்திருக்கிறதா சொல்லப்படுது. பூக்கள் நிறைஞ்ச அந்த மரத்தோட வாசனை ரொம்ப தூரத்துக்கு வீசும். அந்த வாசனையை மனிதர்கள் நுகர்ந்தாலே ஒரு இனம் புரியாத உணர்வும் கிறக்கமும் உண்டாகும். அந்த கிறக்கம் மயக்கமா மாறி அவங்க எங்க இருந்தாலும் தன்னால மரத்தை நோக்கி நகர வைக்கும்னு சொல்றாங்க. மரத்தை நோக்கி கால்கள் வர வர மொத்தமா மயங்கி சரிஞ்சு விழுந்துருவாங்க. மயங்கி கிடக்கிற மனிதனோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கிற மரம் கடைசியா அந்த மனிதனை பிணமா மாத்திடும்னு சொல்றாங்க. கேட்கவே பயங்கரமா இருக்கிற மரணத்தை விளைவிக்கக்கூடிய மரத்தை தேடிதான் நாம போயிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது உள்ள வரும்போது இருந்ததை விட பல மடங்கு பயம் அதிகமாச்சு. வாண்ணா, அந்த சைடு போகிறதுக்கு ரூட் இருக்கு. நீங்கள் போன இடத்துல ரூட் இருந்தது. அங்கே எதுவும் இல்லைண்ணா. எதுவும் இல்லையா? எதுவும் இல்லைண்ணா. அந்த சைடு போகிறதுக்கு வழி இருந்தது. சரி, ஓகேண்ணா. இந்த சமயத்துல தான் நாங்க பயணிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுபடியும் வெட்டவெளி.
இத கடக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா நம்ம கூட வந்த இன்னொருத்தருக்கு ஒரு சறுக்கல் மூலமா கால் பாதிப்பு உண்டாச்சு. எதனால இப்படி ஒரு இடையூறு வருதுன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் ஒரு விஷயத்தை கவனிச்சு அதிர்ந்து போனோம். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வெட்ட வெளியை கடந்துதான் மறுபடியும் நாங்க காட்டுக்குள்ள போனோம். இப்போ மறுபடியும் அதே வெட்ட வெளி வந்திருக்கு. ஏற்கனவே நாங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. காலையில எங்க கிட்ட மலைவாசி இளைஞர் சொன்னது நினைவுக்கு வந்தது. எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நாங்கள் பார்த்ததில்ல. நிறைய பேர் இந்த மாதிரி தேடி வந்திருக்காங்க, ஆனால் வந்தவங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சரி போக வேணாம்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் தான் புதுசாக வரீங்க, நான் பார்த்ததில்ல. இந்த பகுதி சில சமயம் நம்மளை ஏமாத்தி மறுபடியும் மறுபடியும் ஒரே இடத்தை நோக்கி வர வைக்கும்னு சொல்லிட்டு போனது எங்களை உறுத்த ஆரம்பிச்சது. நிறையவே குழப்பமா இருந்துச்சு. திரும்ப திரும்ப ஒரே இடத்தை சுத்தி அலைஞ்சு மாட்டிக்கிறத விட அடுத்த முறை கூடுதல் பாதுகாப்போட வந்து இங்க அந்த ஆட்கொள்ளி மரத்தை தேடுறதுங்கிற முடிவோட நாங்க அங்கிருந்து கிளம்பினோம். இன்னமும் புரியாத உணர்வோடு எங்க டீம் பாதுகாப்பா வெளியே வந்தது நிறைவை கொடுத்தது. கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள், அதுதான் அமானுஷ்யங்கள். அதை தேடிய பயணம்தான் நம்முடைய மண்ணில் உலவும் மர்மங்கள். இதே போன்று மேலும் பல அமானுஷ்யங்களோடு நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800008 89.